மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க போகும் மோடி நேற்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து கொண்டாடிய திருச்சி பாஜகவினர் 1962க்கு பிறகு நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக வென்று பிரதமராக போகும் நரேந்திர மோடியின் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பிறந்த நாள் முடிவடைந்ததை முன்னிட்டும் திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஜூன் 4 அன்று பிறந்த 20 குழந்தைகளுக்கு பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் கௌதம் ஏற்பாட்டில் 1/2 கிராம் எடை இருக்கக்கூடிய தங்க மோதிரம் அணியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்ட பாஜக தலைவர் ராஜசேகர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு அணிவித்து சிறப்பித்திருந்தார். மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறாத நிலையிலும் பல்வேறு இடங்களில் 3ஆம் மற்றும் 4ஆம் இடத்திற்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூரில் பாஜக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்த நிலையில் கோவையில் திமுக வேட்பாளரே அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறாத நிலையிலும் கூட மத்தியில் பாஜக வெற்றி பெற்றதற்காக திருச்சியில் பிறந்த குழந்தைகளுக்கு 1/2 கிராம் எடையுள்ள மோதிரம் வழங்கி அந்த பாஜகவின் தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர். நேற்று பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அன்புமிகு பாசமிகு அண்ணன் அண்ணாமலை அவர்களின் 40வது பிறந்த நாளை முன்னிட்டும் மற்றும் 1962வது ஆண்டு ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் 3வது முறையாக தொடர்ந்து தனி மெஜாரிட்டியோட 293 சீட்டு கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட பாரத பிரதமராக 3வது முறையாக மீண்டும் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதற்காக இன்று திருச்சி அரசு மருத்துவமனையில் 20 குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் 1/2 கிராமில் அணிவிச்சோம். அதுக்கான நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்பாக நடந்துச்சு. பெற்றோர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தோம். நன்றி, வணக்கம். கௌதம் நாகராஜன், இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர், திருச்சி பெருங்கோட்ட பொறுப்பாளர். நன்றி. குழந்தை பிறந்தனால அந்த தங்கம் போடுறாங்க. கௌதம் ஜி பாரத பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்காரு. கௌதம் மோடி 3வது முறையாக நாட்டோட பிரதமராக இருக்காரு. அண்ணாமலையில தான் நேற்று பிறந்த நாள். அதனால தான் நேற்று போதும் வாங்க, கையில கொடுத்துட்டு வந்துருங்க. வாங்க, நேற்று பிறந்த பிறந்தாங்க. நேற்று பிறந்த கௌதம் ஜி நேற்று
பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அன்புமிகு பாசமிகு அண்ணன் அண்ணாமலை அவர்களின் 40வது பிறந்தநாளை முன்னிட்டும் மற்றும் 1962வது ஆண்டு ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் 3வது முறையாக தொடர்ந்து தனி மெஜாரிட்டியோட 293 சீட்டு கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட பாரத பிரதமராக 3வது முறையாக மீண்டும் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதற்காக இன்று திருச்சி அரசு மருத்துவமனையில் 20 குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் 1.5 கிராமில் அணிவிச்சோம். அதுக்கான நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்பாக நடந்துச்சு. பெற்றோர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தோம். நன்றி, வணக்கம். கௌதம் நாகராஜன், இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர், திருச்சி பெருங்கோட்ட பொறுப்பாளர். நன்றி.